எல்லாரும் எம்ஜிஆர் போல வரணும், எம்ஜிஆர் போல வரணுங்கிறான். எடுத்த உடனே எம்ஜிஆர் போல சீஃப் மினிஸ்டர் ஆயிடணுன்றான். எம்ஜிஆர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் ஆனாரா? அவர் வாழ்க்கை வரலாறு எந்த நடிக்கனாவது தெரியுமா? அவர் பட்ட கஷ்டம் தெரியுமா? சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் சத்யா அம்மா, இதை இவனுடைய பெயரை கொண்ட அவங்க அம்மா சத்யா, அந்த அம்மா 2 பிள்ளைகளை வைத்து கொண்டு சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் அழுதுகிட்டு இருக்கும்போது பக்கத்து வீட்டில் இருக்கிற ஒரு அம்மா நொய்யை நொய் கொண்டு வந்து கொடுத்து அந்த நொய்யை கஞ்சியாக காய்ச்சி 2 குழந்தைகளுக்கு கொடுத்தாங்க. அப்படியெல்லாம் பிள்ளைகளை வளர்த்ததால் தான் எம்ஜிஆர் ஏழைகள் மீது இரக்கம் கொண்டார். நாம் பட்ட பட்னி யாரும் படக்கூடாது என்றார். அவர் எடுத்த உடனே சீஃப் மினிஸ்டர் விரும்பலை. இப்போ பல பேர் பிள்ளைகளை நீ டாக்டராக வரணும், நீ வக்கீலாக வரணும், இன்ஜினியராக வரணும், டேய் மனுஷனாக வரணும்னு முதல்ல கற்றுக் கொடுறா, டாக்டர்லாம் வரட்டும் அப்புறம். அதை போல் நடிகனே நீ சீஃப் மினிஸ்டராக வரணும்னு நினைக்கிறது எம்ஜிஆரை பார்த்து. அவர் ஆரம்ப காலத்தை பட்ட கஷ்டத்தை யாராவது பட்டிருக்கிறீர்களா? அவர் எத்தனை ப்ரொடியூசரை கைதூக்கி விட்டார் தெரியுமா உங்களுக்கு? எத்தனை ஏழைகளை, எத்தனை தாய்மார்களை அள்ளி கொடுத்தார் தெரியுமா? அது தெரிஞ்சிக்காம உடனே வாங்க அரசியலுக்கு வாங்க, நான் இல்லைன்னு சொல்ல, அதில் நான் குறை சொல்லலை, அதை யாரையும் குறை சொல்ல, அந்த உரிமை எல்லாருக்கும் உண்டு. ஆனால் எம்ஜிஆர் பேர் சொல்லிட்டு வராத, நீயாவா? ஏன்னா எம்ஜிஆர்னா அதில் ஒரு 25% நல்லது பண்ணியிருக்கணும், ஏழைகளை காப்பாற்றிருக்கணும். அவ்வளோ சேர்த்தாரு, அவ்வளோ அள்ளி கொடுத்தாரு. மிஞ்சி இருந்ததை யாருக்கிட்ட கொடுத்தார்? அந்த ராமாவரம் தோட்டம் காது கேளாரோர் வாய் பேசாதோருக்கு, அந்த ஜானகி அம்மாள் காலேஜ் எல்லாரும் ஏழை கொடுத்தார். ஒரு காசு எடுத்துட்டு போல.